மக்களே வணக்கம். நம்ம இன்றைக்கி எங்கே போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீரடி சாய்பாபா கோயில். இது ஈசிஆரில் இருக்குது. நம்ம ராமேஸ்வரம் போகிற ரோட்டில் குயவன்குடி அப்படிங்கிற ஒரு கிராமம். அந்த குயவன்குடிக்கும் முன்னாடியே பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒரு ரோடு போகும். அந்த இடத்துலையே பார்த்திங்கன்னா சாய்பாபா ஃபோட்டோ வச்சுருப்பாங்க. அது உள்ளே போகணும். அங்கேருந்து ஒரு கிலோமீட்ரு உள்ளே போகிற மாதிரி இருக்கும். நல்ல ஒரு இயற்கை சூழ்ந்த ஒரு இடத்துல கோயில் அமைஞ்சிருக்கு. ரொம்ப அருமையான இடம், அமைதியாக இருக்கும். அந்த இடத்துக்கு தான் நம்ம இப்போ போய்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா சாய்பாபா வந்து வடநாட்டவர். ஏன்னா இங்கே தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி இந்த திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர், நம்ம வள்ளல் பெருமாள், அந்த மாதிரி சித்தர்கள் இருக்காங்கள்ல, அந்த மாதிரி லிஸ்ட்டில் வரக்கூடியவர் தான் இவர் சாய்பாபாவும். அவரும் ஒரு சித்தர் தான். ஏன்னா சித்தர்களுடைய 108 சித்தர்கள் அப்படின்னு போட்டு ஒரு லிஸ்ட் எடுத்தோம்னா அதில் பார்த்திங்கன்னா நம்ம 52வது இடத்துலையும் நம்ம பார்த்திங்கன்னா சாய்பாபாவுடைய பேரும் இருக்கும். ஏன்னா அவரும் ஒரு சித்தர். பட் ஆனால் வடநாட்டில் அங்கே பிறந்தவர், மகாராஷ்டிராவில் பிறந்தவர். மகாராஷ்டிராவில் ஒரு பிராமணர் குடும்பத்தில் பிறந்தவர் தான் சாய்பாபா. ஒரு தம்பதியினருக்கு நீண்ட வருடங்களாக திருமணமாகி நீண்ட வருடங்களாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்து அதுக்கப்புறம் 3 குழந்தைகள் பிறக்கும். அதில் 3ஆவதாக பிறந்தவர் தான் சாய்பாபா. இவர் பிறந்தது வந்து பிராமணர் குடும்பம். ஆனால் வளர்க்கப்பட்டது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு முஸ்லீம் மதத்தை சார்ந்தவர். அந்த வீடுகளுக்கு வந்து ஒரு அன்னதானம் வாங்குறது அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. அந்த இடத்துல உங்கள் குழந்தையை தாங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஏன்னா இது வந்து ஒரு சிவனோட குழந்தை அப்படின்ற மாதிரி அது கதையெல்லாம் வரும். அந்த மாதிரி எடுத்துகிட்டு போய் வளர்க்கப்பட்டவர் தான். அதில் அந்த முஸ்லீம் மதத்தில் இருக்கக்கூடிய அந்த இது எல்லாமே அவங்க கற்றுக்கிட்டு கொஞ்சம் சித்தர்கள் மாதிரி தவம் பண்ணுறது அந்த ஒரு வழியில் வந்ததுனால இவர் ஒரு சித்தர் அப்படின்றனால தான் எல்லா இடங்களையும் இவருக்கு கோயில்கள் வச்சு அவங்கள வழிபட்டுட்டு வராங்க. தன்னை நம்பி வருபவர்களுக்கு, நம்பிக்கை வைப்பவர்களுக்கு, தன் மீது நம்பிக்கை வைப்பவர்களுக்கு நினைத்ததை நடத்தி கொடுப்பவர் தான் சாய்பாபா. இவர் ஒரு சித்தர் தான் அப்படின்னு தான் மக்கள் சொல்கிறாங்க. நம்ம இப்போ கோயிலுக்கு உள்ளே வந்துட்டோம். இங்கே இருக்கக்கூடிய இந்த இடத்துல இருக்கக்கூடியது உள்ளே இருக்கக்கூடிய இந்த சாய்பாபா கோயில் இது தான். பார்த்துக்கோங்க, நல்ல பெரிய கோயில். இது வந்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை ஒரு 12 மணிக்கு பூஜை ஸ்டார்ட் ஆகும். வாரம் வியாழக்கிழமை 12 மணிக்கு ஸ்டார்ட் ஆகிரும். ரொம்ப கூட்டம் இருக்கும். நம்ம வந்தது கொஞ்சம் லேட்டாக வந்ததுனால எல்லாம் முடிஞ்சிருச்சு, பூஜையெல்லாம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம். கோயிலுக்கு பின்புறமாக பார்த்திங்கன்னா ஒரு 3 கோபுரங்கள் வச்சுருப்பாங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பிள்ளையார் இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு அடுத்து அப்புறம் பார்த்திங்கன்னா சாய்பாபா. இது அந்த பளிங்கு இதுலேயே வச்சுருப்பாங்க. அந்த சிலைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா பளிங்கு கற்கள்லேயே செய்யப்பட்டதாக இருக்கும். இவங்க வந்து சாய்பாபா உருவம். இது பார்த்துங்க. இதுக்கு அடுத்து இவங்க வந்து நடுவில் சாய்பாபா இருக்கிற மாதிரி. அடுத்து இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா முருகன் இருப்பாங்க. இதில் வந்து முருகன் வச்சுருக்காங்க. இந்த 3 சன்னதி இருக்கும் பின்னாடி. நம்ம கோயிலுக்கு பின்புறத்தில் பார்த்திங்கன்னா இந்த 3 சன்னதி இருக்கும். இங்கே அன்னதானத்துக்கு டொனேஷன் பண்ணுறவங்க டொனேஷன் பண்ணிக்கலாம். உள்ளே சாய்பாபாவை வழிபட்டுட்டு சைடில் ஓடி வந்தீங்கன்னா பின்புறமாக அது வழி இருக்கும். பின்னாடி ஓடி தான் வர்ற மாதிரி இருக்கும். வந்து கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே நம்ம அன்னதானம் நடக்கிற இருக்கும். உங்கள் சாய்பாபா இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பூஜை நடக்கிற இடத்துக்கும் முன்னாடி பழைய காலத்தில், இது வந்து இப்போ புதுசாக கட்டப்பட்ட இடம் தான் இப்போ நம்ம பார்த்தது. இது வந்து பார்த்திங்கன்னா ஓடு போட்டு கூரை போட்டு வச்சுருக்காங்க. இது பழைய குடில் மாதிரி இருக்குது. இதில் வந்து நம்ம சித்தர்கள், அந்த கணக்கம்பட்டி சித்தர், அவங்களுடைய ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்குது. ஏன்னா வெறும் ஒரு சித்தர் வழியில் வந்ததுனால அந்த சித்தருடைய ஃபோட்டோவும் வச்சு வழிபடுறாங்க அந்த இடத்துல. இந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே அணையாமல் இருக்கக்கூடிய அந்த தீயிட்டு எரிச்சிக்கிட்டே இருக்காங்க. அதில் வரக்கூடிய அந்த சாம்பலை தான் திருநீர் அபிஷேகம் பண்ணி திருநீரே உங்களுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு கொடுக்குறாங்க. ஏன்னா சாய்பாபா வந்து அங்கே இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த திருநீர் ரெடி பண்ணுறதுக்காக, அதாவது தீபம் ஏற்றப்பட்டு விறகுகளை வச்சு எரித்து அதில் வரக்கூடிய அந்த சாம்பலை தான் திருநீராக வழங்குவாங்களாம். ஏதாவது ஒரு நோயில் பாதிக்கப்பட்டு போகிற மக்களுக்கு இங்கே கொடுத்தாங்க அப்படின்னா, அந்த திருநீர் கொடுத்தாங்கன்னா எல்லாமே சரியாயிருமா. அன்னைக்கு அவர் ஏற்றப்பட்ட அந்த விளக்கு, அதாவது விளக்குனா நம்ம விறகு வச்சு எரிக்கப்பட்ட விளக்கு, இது வரைக்கும் அங்கே எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. இது வரைக்கும் அதை பாதுகாத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
இங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு சாப்பிட்ற அளவுக்கு சாப்பாடு எல்லாமே ரெடி ஆகிட்டே இருக்கும். சாம்பார், ரசம் அந்த மாதிரி பொரியல் வச்சு சாப்பாடு நடந்துக்கிட்டு இருக்கும். திருப்தியாக சாப்பிட்டு போகலாம். வாய்ப்பு கிடைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து பாருங்கள். இந்த இடத்துக்கு வந்துட்டு போங்க. ஒரு மன நிம்மதி இருக்கும். ஆல்ரெடி இந்த கோயிலுக்கு வந்திருந்தீங்க அப்படின்னா எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.